ஹே கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வள்ளூர் கோட்டம் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் சென்னையில் நுங்கம்பாக்கத்துட்டு இங்கே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வள்ளூர் கோட்டம் வரலாம். என்ட்ரன்ஸ் ஃப்ரீ தான். ஸோ இங்கே வந்து என்னென்ன இங்கே இருக்குது அப்படின்னா, ஆக்சுவலாக இப்போ ரெனோவேட் பண்ணி கட்டியிருக்காங்க. இது 1976 கட்டியிருந்திருக்காங்க. ஸோ இப்போ ரெனோவேட் பண்ணி இப்போ ஜூனில் தான் கைஸ் திறந்துருக்காங்க. ஸோ இப்போ தான் இந்த வீடியோக்குள்ளே வரீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க உள்ள ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இங்கே வந்து 2 வீலர் பார்க்கிங் ஃபெசிலிட்டி, கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் மார்னிங் டைமில் வாங்க, அப்படி இல்லைனா சன்செட் டைமில் வாங்க. செமையாக இருக்கும் இங்கேருந்து வியூவே. இப்போ ரெனோவேட் பண்ணி கட்டியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு வாட்டர் ஷோ நடக்கும். ஒரு 6:30 போல் இங்கே வந்தீங்க அப்படின்னா வாட்ரு அந்த இதுலேருந்து போகும். அப்படியே அந்த இதில் வந்து கலர் கலராக லைட் எரியும். ஸோ அதான் வாட்டர் ஷோ. நம்ம 6:30க்கு இந்த இடத்துக்கு போவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்த எதுக்கு பேஸ் பண்ணி கட்டியிருக்காங்க அப்படின்னா, திருவள்ளுவரோட பேஸ் பண்ணி அவருக்கு வந்து ஒரு புகழ் சேர்க்குற மாதிரியான ஒரு இடம். அதை பேஸ் பண்ணி இந்த இடம் கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு தேர் இருக்கும், அது திருவாரூர் தேருன்னு நினைக்கிறேன். ஸோ அது எல்லாமே நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். உள்ளே மேலே போகலாம். நம்ம திருவள்ளுவர் சிலைலாம் இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம போய் பார்க்கலாம் கைஸ். இப்போ நம்ம அங்கேருந்து அதான் அந்த வாட்ரு ஷோ போடுற அந்த இடம், அங்கேருந்து இப்போ மேலே ஏறி ஸ்டெப்ஸில் வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து இதான் அந்த திருவாரூர் தேர். இந்த இடத்துல பில்லர் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்க. இதுக்கு முன்னாடி கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம கைஸ் வந்தீங்கன்னா பார்த்து வாங்க. இந்த இடத்துல ஸ்டெப்ஸ் இருக்குது. வெள்ளை கலரில் இருக்கும், நான் ஓட்டுக்கு பார்க்க மாட்டேன். ஸோ வந்தீங்கன்னா பார்த்து வாங்க. படிக்கட்டு ஏறி வந்தது மூச்சு வாங்குது கைஸ். இந்த இடமே செம சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வந்து அந்த தேர் இருக்குல்ல, அந்த தேர்லையுமே லைட் ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஏர்லி மார்னிங் வாங்க, அப்படி இல்லைன்னா ஈவினிங் வாங்க. ஈவினிங் வந்தீங்கன்னா இந்த சன்செட் டைமில் வாங்க. இந்த லேசர் லைட் ஷோலாம் பார்க்கலாம். எல்லாமே சூப்பராக இருக்கும். அங்கே தான் இந்த திருவள்ளுவர் சிலை இருக்குது. ஸோ அதை போய் நம்ம போய் பார்க்கலாம். கைஸ், இந்த இடத்துல வந்து திருவள்ளுவரை வந்து அப்படியே இந்த இடத்துல பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே பின்னாடி அந்த தேர் தான், அந்த தேருக்குள்ளே தான் ஆக்சுவலாக திருவள்ளுவருக்கு வந்து சிலை வச்சுருக்காங்க கைஸ். ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஈவினிங் டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ லைட்டிங் ஷோலாம் போடுவாங்க ஈவினிங் வர்றது. ஸோ பெட்டர். நீங்கள் பக்கத்தில் இங்கே தான் சென்னையில் நியர்பையாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வரலாம் கைஸ். அடுத்து நம்ம இந்த தேருக்குள்ளே வந்து திருவள்ளுவர் சிலை உள்ளே பார்க்க போகிறதுக்கு ஆக்சுவலாக செப்பலை ரிமூவ் பண்ணிட்டு தான் கைஸ் உள்ளே போனோம். ஸோ செப்பலை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நாங்களும் போனோம். இங்கே வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸு, அப்புறம் கேஃபிடேரியா எல்லாமே இருக்குது. ஸோ வந்து எதுவுமே இருக்காது அப்படின்லாம் இல்லை, எல்லாமே இருக்குது. பட் ஆனால் இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, இதுக்கு எதுவுமே அவங்க சார்ஜ் பண்ணுறதில்ல. அதாவது பார்க்கிங்க்கோ என்ட்ரிக்கோ சார்ஜ் இல்லை. மற்றபடி கேஃபிடேரியா யூஸ் பண்ணால் அதுக்கு நம்ம பே பண்ணணும். கேஃபிடேரியா என்ன வாங்குகிறோமோ அது பே பண்ணணும். ஸோ இந்த இடம் வந்து நல்லா சுற்றி பெரிய இடம் கைஸ். இங்கே ஃபுல்லாக அப்படியே நல்லா சுற்றி வரலாம். இங்கே வந்து மண்டபமே இருக்குது, ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. பட் ஆனால் அது இன்னும் இப்போ கட்டிகிட்ருக்காங்க. ஃபுல்லாக வந்து வேலை முடியல. ஸோ இப்போ தான் நீங்கள் பார்ப்பீங்க, அதான் கட்டிகிட்ருக்காங்க. அதுக்கு கீழே தான் பக்கத்தில் தான் கார் பார்க்கிங்கும் இருக்குது, தனி ஸ்பேஸு. பைக் பார்க்கிங்கும் வந்து கேட் 1 இருக்கும். கேட் 1 கேட் 2 2 என்ட்ரன்ஸ் இருக்கும். அதில் கேட் 1 அங்கே தான் பைக் பார்க்கிங் இருக்குது. ஸோ இப்படியே நம்ம அந்த தேரை லைட்டாக அப்படியே அந்த திருவள்ளுவர் இருக்க அந்த சன்னதி சுற்றி வெளில சுற்றி வந்துட்டோம் அப்படின்னா, அடுத்து ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டு உள்ளே வந்தோம் அப்படின்னா திருவள்ளுவர் சிலை வச்சுருக்காங்க. ஸோ இது நீங்கள் ஈவினிங் 6 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா லைட்டிங்லாம் செம்ம சூப்பராக இருக்கும் கைஸ். தேரில் அப்படியே இந்த கலர் கலராக லைட் எரியும். ஸோ அதுதான் இப்போ இங்கே வந்து நாங்கள் உட்காந்தோம் கடைசியாக வந்து. ஸோ அந்த லைட்டிங்கில் போய் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். தேர் ஃபுல்லாக அப்படியே லைட்டு, இந்த லேசர் லைட்டில் அப்படியே செமையாக ஜகஜோதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே வந்து ஒரு 7 மணிக்கு இங்கே வந்துருங்க இந்த பிளேஸ்க்கு. முன்னாடியே வேகமாக வந்துட்டிங்க அப்படின்னா என்ன மாதிரி இப்படி இடம் பிடிச்சிக்கலாம் கைஸ். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு லேசர் லைட் ஷோ போடுவாங்க. ஸோ அதனால இடம் பிடிச்சி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபஸ்ட் அங்கே பார்த்துருந்தோம்ல, இந்த இடத்துல வந்து வாட்டர் ஷோ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அந்த வாட்டர் ஷோ வந்து இது ஒரு 15 நிமிஷம் நடக்கும். இந்த இடமும் போய் நீங்கள் ஒரு நல்ல பிளேஸை பார்த்து பிடிச்சி வச்சுக்கோங்க. ஆனால் இதை விட அந்த தேரில் வர அந்த லைட் ஷோ தான் கைஸ் செம்மையாக இருக்கும். இந்த வாட்டர் வந்து அப்படியே கண்ணா பின்னான்னு வரும். அப்படியே சினிமா பாட்டு போட்டுட்ருப்பாங்க. ஸோ அதில் வாட்டர்லாம் கண்ணா பின்னான்னு அப்படியே வரனால அது நல்லாயிருக்கும். தண்ணி பக்கத்தில் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாமே நிறைய பாதுகாப்பு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ இந்த இது முடித்த உடனே நீங்கள் வேக வேகமாக நடந்து போயிருங்க. ஏன்னா இங்கேருந்து இந்த இது முடித்த உடனே கூட்டம் அடுத்து அந்த தேர் போய் பார்த்தோம்ல, அந்த லைட் ஷோ, அந்த லேசர் ஷோ அந்த தேரில், அதாவது அந்த திருக்குறள் வந்து போடுறாங்க. நம்ம திருக்குறளுக்கு ஒரு 2 திருக்குறளுக்கு வந்து ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க கைஸ், தமிழ் மொழியை பற்றி. அப்புறம் திருவள்ளுவர் வந்து இங்கே மயிலாப்பூரில் பிறந்தார் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவரை பற்றி அதெல்லாம் போடுறாங்க.
ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் சீக்கிரம் வரணுன்னா வந்து வேகம் வந்து இடம் பிடிச்சிங்கன்னா தான், இல்லை செம்ம கூட்டமாகிடும். நீங்கள் உங்களுக்கு எந்த இடம் வேணுமோ அந்த இடம் கிடைக்காது. அப்புறம் நின்றுட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மேலே போய் இந்த ஸ்டெப்ஸ்லேயே டாப்பில் போய் உட்காந்துட்டிங்கன்னா ஒரு வியூ கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம தியேட்டர்லாம் மேலே உட்காந்தா கரெக்டாக படம் நேராக பார்க்குற மாதிரி இருக்கும் ஸ்க்ரீனு. ஸோ அது மாதிரி அது நல்லாயிருக்கும். இல்லை பக்கத்தில் இருந்தோம் அப்படின்னா அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருக்கும் கைஸ். மாட்சிக்குரிய மணிமகுடம். கைஸ் அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சுச்சு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்ச வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ வந்து அந்த திருவாரூர் தேரில் வந்து லேசர் ஷோ போடுறாங்க கைஸ். அது வந்து திருவள்ளுவர் பற்றின வாழ்க்கை வரலாறு ஒரு 15 நிமிஷம் ஷார்ட்டாக சொல்கிறாங்க. திருக்குறளை பற்றி சில அர்த்தங்கள்லாம் சொல்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து விசிட் பண்ணுங்கள். ஈவினிங் டைமில் சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்ச வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை.